தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் அண்ட் ஐட்ரெண்ட் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ மூலயமா லைவாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு நல்லாவே ஒரு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. நம்மளுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி இன்றைக்கி செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. செல்லு ஆக்டிவேட் ஆகியும் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ எம்எஸ்டி ஐட்ரெண்ட் இண்டிகேட்டரில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் மார்னிங்கே நமக்கு செல்லில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 மினிட் லோ உடச்ச உடனே அங்கேருந்து நம்ம செல் எடுத்துடணும். இப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு மார்னிங் எந்த என்ட்ரியில் செல்லு கொடுத்துச்சோ அதே என்ட்ரிலே வந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப மேலே போகும்போதும் செல் அடிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு, 200 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் போகுமா இல்லை எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு தெரியலையே, இப்போ போய் நான் என்ட்ரு பண்ண மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை போக்குறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் நம்மளுடைய இண்டிகேட்டர். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இருக்குது, ட்ரெண்டு ரிவர்சல் ட்ரேட் பண்ணுறது இருக்குது. இப்போ ட்ரெண்டை பேஸ் பண்ணி இந்த புல்லிஷ் அண்ட் பேரிஸ் பிரேக் அவுட் ட்ரேடுங்கிறது ட்ரெண்டை பேஸ் பண்ணி உள்ளது. அதுவே நம்முடைய டைனமிக் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ட்ரெண்டு எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குங்க, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு 53,937 இந்த இடத்துல மார்னிங்கே கரெக்டாக 9:22க்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ அது கரஸ்பாண்டிங்காக நம்ம எடுத்தது 54,000 கால் ஆப்ஷனை 140 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி வாங்க வேண்டியது 125 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது. நான் போய் ஆட் பண்ண காட்டியுமே மார்க்கெட்டு மூவ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 140 ஒன்று வாங்கி 125 இன்னொன்று ஆட் பண்ணி 115 இன்னொன்று ஆட் பண்ணோம். அப்போ ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே மார்க்கெட்டு ஹை போனது வந்து 54,183. ஆப்ஷன் ப்ரைஸில் வந்து 302 வரைக்கும் மேலே போச்சு. இப்போ அதையும் தாண்டி மேலே போயிருக்கு. இப்போ பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரிங் நம்மளுடைய டிஃபால்ட்டு செட்டிங்ஸு. இப்போ பாருங்கள், அடுத்தபடியாக அந்த பை என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இது டைனமிக்ங்கிறதுனால இன்னொரு பை என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு, 54,089 வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் நல்லா மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது போல் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளுமே ட்ரேட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். பை ஜோனா செல் ஜோனான்னு சொல்லி பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையில் இருங்க, செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லில் இருங்க. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் எடுங்க. இல்லை நம்முடைய பை ஜோனுக்கிட்டே செல் ஜோனுக்கிட்டே ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் பெரிஷ் என்கல்ஃபிங் அது போல் நீங்கள் அங்கே போயும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா 50% ஆஃபரு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள்.